இந்த தகவல் பெரும்பாலும் 95-98% பேர்களுக்கு தெரியாது. இந்தியாவில் தெரியாதுதான். அவர்களுக்கு விளக்கம் சொல்லும் அளவிற்கு விளக்குவதற்கு இதுவரைக்கும் ஆள் இல்லை என்றுதான் சொல்லணும், விளக்கப்படவில்லை என்றுதான் சொல்லணும். பெரும்பாலும் நிதி அமைச்சகம், வங்கி, பெரிய வங்கி, ரிசர்வ் வங்கி இவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவலை தெரியும். சரி, என்ன தகவல் அப்படி? இந்திய ரூபாய் நோட்டு எதன் அடிப்படையில் அச்சிடப்படுகிறது? எவ்வளவு அடிக்கலாம்? ஏன் அடிக்கல? ஏன் குறிப்பிட்ட அளவு தான் அடிக்கிறாங்க? எதன் அடிப்படையில் அச்சிடப்படுகிறது என்கின்ற தகவல். நீங்கள் நினைக்கலாம், இந்தியா தானே சார் பணம் அடிக்குது, பணமே இல்லை, பணம் இல்லைன்னு சொல்றாங்க, வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்குறாங்க, வெளிநாடு உலக வங்கி பல்வேறு நிதி அமைப்புகள்லேருந்து கடன் வாங்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நாடு தானே ஒவ்வொரு நாட்டு ரூபாயும் அச்சடிக்கிறாங்க, தேவையான பணத்தை அச்சடிச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு போய் கடன் வாங்குறாங்க? சரி, எப்படி இந்த பணம் வருது? ஏன் அச்சடிக்க முடியல? காரணம் என்ன? அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஒருவேளை அச்சடிச்சாங்கன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும்? இப்போ ஒரு கற்பனைக்கு ஒன்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கம் தான், இந்த மத்திய அரசாங்கம் கூட இல்லை, அது தனி அமைப்பு. இந்த ரூபாய் நோட்டை அச்சடிக்கக்கூடிய அமைப்பு தனி அமைப்பு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கி. அனைத்து வங்கியும் கட்டுப்படுத்தக்கூடிய வங்கி தான் ரிசர்வ் வங்கி. இதுதான் ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறது. இதுக்குன்னு ஒரு விதி இருக்கு, இவ்வளவுதான் அடிக்கணும். அது எதை வச்சு அடிக்கிறாங்கிறத இதுல பார்க்க போறோம். எங்கெல்லாம் இந்த ரூபாய் நோட்டை, இந்த ரிசர்வ் வங்கின்னா பாம்பேல இருக்கு, இது எங்கெங்கெல்லாம் அச்சடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலையும் இருக்கு கிளைகள். அது அந்தந்த மாநிலத்தினுடைய இந்த வங்கிகளுக்குடைய, அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் அந்நிய செலாவணி போன்றவையெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்த்து ஒரு பிரான்ச்சு போல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களும் இருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கு, சென்னையில் இருக்கு, பெங்களூரில் இருக்கு, எல்லா மாநிலங்களும் இருக்கு. சென்னையில் கூட துறைமுகத்துக்கு எதிரே கடற்கரை சாலையில் இருக்கு. சரி, ரூபாய் நோட்டு எங்க அச்சிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அச்சிடப்படும். 4 இடத்துல தான் அச்சிடுறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக், கர்நாடகா மாநிலம் மைசூர், அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் தேவாஸ், மேற்கு வங்க மாநிலம் சல்போனி அப்படிங்கிற ஒரு 4 இடத்துல மட்டும்தான் ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பு. ரூபாய் நோட்டை அச்சடிக்கக்கூடிய அந்த அச்சகத்தில் உள்ளவங்களுக்கும் சம்பளம் தான், அந்த ரூபா எடுத்துட்டு போக முடியாது. அவங்களுக்கும் சம்பளம், அவங்களுக்கும் சம்பள பிரச்சனை இருக்கும். அந்த ரூபாய் நோட்டுக்கு நம்பர் போடுறவனுக்கும் சம்பள பிரச்சனை இருக்கும். அந்த ரூபாய் நோட்டில் கையெழுத்து போடக்கூடிய ஆளுநர், ரிசர்வ் பேங்க் கவர்னர், நிறைய பேர், நம்மளுடைய மன்மோகன் சிங் கூட ரிசர்வ் பேங்க் கவர்னர் இருந்தவர் தான், ரகுராம் ராஜன், இப்படி பீமல் ஜலான், நிறைய இந்த மாதிரி கவர்னர் கூட அந்த மாதிரி அந்த கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் உள்ளவர் கூட அந்த நோட்டை எடுத்துக்க முடியாது. எவ்வளவு அடிக்கலாம் அப்படிங்கிறத சரியா அடிச்சு கையெழுத்து பிரிண்ட் ஆகி மிக பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நோட்டு கூட பாக்கெட்டில் எடுத்துக்க முடியாது. அவ்வளவு ஒரு உயர்ந்த பாதுகாப்பு, ரொம்ப நேர்த்தியானது. டபுள் பிரிண்ட், பிரிண்டிங் மிஸ்டேக்கு, குப்பையில் போடுறது, இது எதுவுமே இருக்காது. எல்லாம் வெளிநாட்டு காகிதங்கள், அதுவும் இறக்குமதி. அதில் பாருங்க, அதில் சுவராஜ் நிறைய தகவல் இருக்கு சொல்கிறேன். வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதுக்கு காகிதம் கூட, அதுக்குள்ள மை கூட, அதுக்குள்ளான அந்த ரேகை கூட, நீரோட்டம் எல்லாமே, இதுக்கு தேவையான எல்லாமே. சரி, எப்படி அச்சிடுறாங்க? அச்சிட்டா, தேவைக்கு அதிகமாக அச்சிட்டா என்ன ஆகும்? ஒருவேளை நம்ம அரசாங்கத்துக்கு நிறைய, மாநில அரசுக்கெல்லாம் நிறைய நிதி கொடுக்கணும், அடி எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு கொடுக்கலாமா? கொடுக்க முடியுமா? அது கொடுக்க முடியாது. சரி, இந்தியா முழுவதும் பாலம் கட்டணும், இந்தியா முழுவதும் ரயில் போடணும், அடிங்க எல்லாத்தையும், நோட்டை அடிங்க, விடுங்க, நோட்டை அடிச்சு எல்லாத்தையும் கொடுத்து இன்ஜினியர் கொடுத்து பாலம் கட்ட சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? மக்கள்கிட்ட கையில் நிறைய காசு வந்துடும். காசு வந்தால் என்ன செய்வாங்க? ஒரு விவசாயிக்கிட்ட நிறைய, நான் விவசாயி, நான் தவறாக சொல்ல மன்னிக்கவும், ஒரு விவசாயியே இருக்கார், உற்பத்தி, விவசாயம் தான் முதல்ல உற்பத்திக்கே முதல் காரணம்.
விவசாயி இல்லைன்னா அனைவரும் பட்டினி தான். ஒரு விவசாயி இருக்கார், ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட நிறைய பணம் கட்டுக்கட்டாக சேர்ந்துருச்சு. அரசாங்கம் வெளியிடும் பொழுது ஒரு விவசாயி போய் ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு இன்ஜினியருக்கு நிறைய பணம் வரும், அவருக்கு வேலை பார்க்க போகலாம், அவருக்கு நிறைய வரும். இப்படியே வந்துன்னா பணம் புரள ஆரம்பிச்சிடும் நிறையா. அப்போ விவசாயி கையில் புரண்டா என்ன ஆகும்? வயலுக்குள்ள சேற்றில் கால் வைக்க மாட்டார் விவசாயி. நம்மள்கிட்ட காசு இருக்கு, போ, நான் இந்த வருஷம் நட போறதில்ல. ஒரு ஒரு வணிகர் இருக்காரு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் ஒன்றும் ஒரு ரூபாயா நான் ஒன்றும் லாபம் எடுத்து சேர்க்கிறதுல எனக்கு மேல் உடம்பு ஒழிக்கும், நான் இனிமேல் சேர்க்க போறதில்ல, என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு போயிடும். அப்ப என்ன ஆகும்? விவசாயி சேற்றில் கால வைக்கவில்லை, என்ன ஆகும்? உணவு இருக்காது. வணிகர் இல்லைன்னா ஆகும்? உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து வணிகத்துக்கு வராது, உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து விற்பனைக்கு எந்த பொருளும் வராது. ஒரு லாரி ஓட்டுநருக்கு அல்லது ஒரு சரக்கு வாகன ஓட்டுநருக்கு, ஒரு ரயில் ஓட்டுநர், நிறைய விமான ஓட்டுநர் பைலட்டுக்கும் நிறைய காசு இருந்திருந்தாகும், வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்கவுங்க பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்விடும், உற்பத்தி இல்லாமல் போய்விடும். இது எல்லாமே கணக்கில் வைத்து தான் நோட்டு அச்சிடப்படும். இதை வச்சு தான் பணவீக்கம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, விலைவாசி உயர்வெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு டிஎல்லாம் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் அடங்கும் பெரிய ஒரு அதுல அறிவு கூர்மை வேண்டும். அதெல்லாம் கணக்கிடணும்னா ரொம்ப ஒரு பெரிய கடல். சரி, எப்படி தான் அடிக்கிறாங்க? உதாரணத்துக்கு, ஆனா சார் ஒரே ஒரு அறிவிப்புல பிரதம மந்திரி அவர்கள் ஒரே ஒரு அறிவிப்புல 2000 நோட்லாம் செல்லாதுன்னு ஆக்கிட்டாரு. அப்புறம் அது மாதிரி செல்லாதுன்னு அடிக்க மாதிரி அடிக்க சொல்ல வேண்டியதானே சார்? நல்லா பாருங்க, எதுக்கு செல்லாதுன்னு அறிவிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விதி உண்டு. இப்போ 1000 கோடிக்கு 2000 ரூபா நோட்டு அடிச்சிருக்காங்கன்னா சரி, 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க, எல்லாம் திருப்பி ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு? நிறைய பேர் பதுக்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் பதுக்கிறது பேங்க்ல போடல, எல்லாரும் வீட்டில் மூட்டை மூட்டையை கட்டி வச்சிருந்தாங்க. இதை செல்லாதுன்னு சொன்னா கட்டி வச்சிருப்பாங்களா? உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வங்கியில கொண்டு வேற நோட்டா மாத்திக்கன்னு சொல்லும் பொழுது பதுக்கி வச்சிருக்கிற நோட்டெல்லாம் வங்கிக்கு வரும். வங்கிக்கு வரும்போது என்ன ஆகும்? பதுக்கல்காரர் கூடிய பணமெல்லாம் செல்லாமல் போய்விடும். இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அது. ஆனால் இருக்கும் நோட்டை மட்டும்தான் அடித்து விட்டு புதிய நோட்டு அடிக்கலாம். இருக்கிற நோட்டு, செல்லாத நோட்டு இருக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செல்லாத நோட்டை ஒரு வங்கியில மாத்திக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு. அது நோட்டு எண்ணிக்கை இருக்கு. நீங்க மட்டும் 1 ரூபா நோட்டா 5000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது. ஒரு நோட்டு எண்ணிக்கை ஏதோ இருக்கு, அதிகபட்சமா 5000 ரூபாய் வங்கியில மாத்திக்கலாம், எல்லா வங்கிலையும் மாத்திக்கலாம். ஆனால் அதுக்கு விதி இருக்கு, நம்பர் இருக்கணும், இவ்வளவு சதவீதம் பாதிப்பு இருக்கணும், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை வச்சு இங்க மாத்திக்கலாம். ஒரு நோட்டு கிழிஞ்சு போச்சுன்னா அடிச்சிடலாம். இருக்கிற நோட்டை அப்படியே இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோட்டையும் திரும்ப பெற்றுட்டு புது நோட்டு அடிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. புதிதாக ஒரு நோட்டு இருக்கக்கூடிய புழக்கத்தை விட கூடுதலாக நோட்டு அடிக்கணும்னா எதை வச்சு அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணியை வைத்து தான் அடிப்பாங்க. இப்போ ஏற்றுமதி அதிகம் இருக்கணும். இப்போ நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ண, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சும்மா ஒரு அப்பதான் உங்களுக்கு புரியும். 1 கோடிக்கு ஏற்றுமதி பண்றீங்க, புரியுதுங்களா? 1 கோடி, ஒரு 90 லட்சத்துக்கு இறக்குமதி பண்றீங்க. 1 கோடிக்கு ஏற்றுமதி பண்றீங்க, இல்லாட்டி 1 கோடிக்கு ஏற்றுமதி பண்றீங்க, 50 லட்சத்துக்கு இறக்குமதி பண்றீங்க. அப்ப எவ்வளவு கூடுதலா ஏற்றுமதி பண்ணிருக்கிறோம்? 50 லட்சம். இப்ப இந்த கூடுதலாக இருக்கக்கூடிய பணம் எங்க போயிட்டு வந்திருக்கு? வெளிநாட்டுல இருந்து நமக்கு வந்திருக்கு. ஏற்றுமதியான காரணத்தினால், நம்முடைய பொருள் வெளிநாட்டுக்கு போன காரணத்தினால் வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த கூடுதலாக வரக்கூடிய அந்த பணம் வருதுல, எக்ஸஸ், அதை நாம் அடிச்சுக்கலாம். ஏற்றுமதி செய்தது போக இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் தான் நம்ம நோட் அடிக்க முடியும். ஒரு 10,000 கோடி ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், 5,000 கோடி தான் இறக்குமதி பண்ணியிருக்கோம்னா அந்த 5,000 கோடிக்கு நோட்டு அடிச்சுக்கலாம். அப்போ இதை வச்சுதான் சரி, ரைட், கடன் வாங்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறாங்க, அந்த பணத்தை நம்ம அடிக்க முடியுமா? அது அப்படியே மின்னணு இதில் பதிவாகி இருக்கும். எப்போ பணப்புழக்கத்துக்கு இப்போ பணமாக பட்டுவாடை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த பொங்கல் பணம் ஒரு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஏதோ வெள்ள நிவாரண பணம் கொடுக்குறாங்க, ரொக்கமாக தான் கொடுக்கணும், அவங்க வங்கியே இல்லை, வெள்ளத்தால் பாதிக்க. இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 2,500 ரூபாய் கொடுத்தாங்க.
எல்லாம் ரொக்கமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரொக்கமாக தான் கொடுத்தவனும். அப்போ என்ன ஆகணும்? ரொக்க பணம் கையிருப்பு இல்லைன்னா அடிச்சாகணும். எல்லாம் மின்னணுல இருக்கும். இவ்வளவு வெளிநாட்டு இருக்கு, வெளிநாட்டு அந்நிய செலாவணி இவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இவ்வளவு இறக்குமதி ஆயிருக்கு, இவ்வளவு அந்நிய செலாவணி நம்ம கையில் இருக்கு, இவ்வளவு நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கு மட்டும்தான் இருக்கும். தேவை ஏற்படும் பொழுது அடிச்சுப்பாங்க. சில வருடங்கள் என்ன ஆகும்னா இறக்குமதி அதிகமாகிடும், அப்போ மைனஸில் போயிட்டு இருக்கும். இறக்குமதி அதிகமானா மைனஸில் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ கொரோனா பாதிக்காத ஒரு நாட்டில் உற்பத்தி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். பாதித்த நாடு மூடப்பட்டிருக்கும், ஷட் டவுன். அப்போ என்ன ஆகும்? பாதிக்காத நாட்டிலேருந்து வாங்கி ஆகணும். அப்போ இறக்குமதி கூடும்போது என்ன ஆகும்? உற்பத்தி குறையும் பொழுது, இறக்குமதி கூடும் பொழுது அந்நிய செலாவணியோட அளவு குறையும். இதை வச்சு தான் நோட் அடிப்பாங்க. அப்போ ஏற்றுமதி அதிகமானால் பணப்புழக்கம் அதிகமாகும். அப்போ உற்பத்தி அதிகமாகணும். உற்பத்தி அதிகமானால் எல்லோரும் உழைக்கணும். அப்போ புரியுதுங்களா? ஏன் உலக நாடுகள் முன்னேறுது? பல நாடுகள்னா அனைவரும் உழைக்கிறாங்க. சோம்பேறிகள் கிடையாது, சோம்பேறிகள் கிடையாது. ஜப்பான் நம்ம சொல்லியிருக்கிறோம், அங்கே வேலை நிறுத்தம்னா ஒட்டுமொத்தமாக மூட மாட்டாங்க. ஒரு செருப்பு தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம்னா என்ன செய்வாங்க? ஒத்த கால் செருப்பு மட்டும் தயார் பண்ணுவாங்களாம், வலது கால் செருப்பு மட்டுமே தயார் பண்ணுவாங்களாம், இடது கால் செருப்பு தயார் பண்ண மாட்டாங்களாம். ஒரு இடது கால் செருப்பு தயார் பண்ணால் தானே ஏற்றுமதி நடக்கும். அப்போ உற்பத்தி நடந்துட்டே இருக்கும். அப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இடது கால் செருப்பு தயார் பண்ணுவாங்களாம். இப்போ பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அதே போல இருக்கணும். ஏற்றுமதியை கூட்டினால் பணம் நாம பிரிண்ட் போட்டுக்கலாம், அந்நிய செலாவணி கிடைக்கும், அப்போ பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அப்போ யாரு உற்பத்தி பண்ணாரோ அவருக்கு கைக்கு காசு போகும், அவர் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு காசு போகும், பணம் அப்பதான் புரணும். சும்மா சோம்பேறியா இருந்தா பணம் வராது. இதுல புரியுதுங்களா? ரைட். அப்புறம் ஒருவேளை ஏற்றுமதியே இல்லை, இறக்குமதி இல்லை, வேற நேரத்தில் ஒரு இடத்துல பணம் அடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியில் சில நேரங்களில் பணமாக வச்சுக்காம அடிக்காம கோல்டாக வச்சுருப்பாங்க, நகையா தங்க கட்டிகளாக வச்சுருப்பாங்க. இப்போ தங்க கட்டிகளாக என்ன செய்யலாம்? அதை வெளிநாட்டுக்கு அடகு வச்சு பணம் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வித்துட்டும் பணம் அடிச்சுக்கலாம். இப்போ புரியுதுங்களா? நம்மகிட்ட வச்சிருக்கிற காசு வருதா, நம்ம சொந்தமாக வீட்டில் வச்சிருக்கிற நகையை கொண்டு போய் பேங்கில் அடை வச்சுட்டு அதை நம்ம பணமாக மாற்றுறது போல, அல்லது வித்துட்டு பணமாக மாற்றுறது போல, இது மாதிரி செஞ்சுக்கலாம், நாட்டில் பணம் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு வழி. அப்போ ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் எவ்வளவு கூடுதல் ஏற்றுமதி இருக்கோ, வெளிநாட்டு பணம் எவ்வளவு இங்கே வருதோ அவ்வளோ பணம் அடிச்சுக்கலாம். இன்னொன்று, நம்மள்கிட்ட தங்கம் இருப்பு இருந்தால் அது அடகு வைக்கலாம் அல்லது விற்பனை செய்யலாம், அதன் மூலமாக பணம் அடிச்சுக்கலாம். அப்போ எதா இருந்தாலும் கையில் இருக்கணும். உங்களுக்கு பணம் தேவைன்னா உங்கள்கிட்ட நகை இருந்தால் அடை வச்சு பணம் வாங்கிக்கலாம், அதே போல தான். அப்புறம் வேற என்ன செய்யலாம்? சரி, பேங்குக்கு மட்டும் எப்படி சார் புது நோட்டு வருது, அவங்களுக்கு மட்டும் எப்படி சார் பணம் வருது? அது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பேங்கும் வெளிநாட்டிலையும் இருக்கும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஓவர்சீஸ் பிரான்ச்னு ஒன்று இருக்கும், வெளிநாட்டு பணவர்த்தனை செய்யக்கூடியது. அங்கே தான் ஏற்றுமதி செய்யப்பட்டவர்களுக்கான எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அங்கே தான் வரும். ஏற்றுமதியாளர்களோட அந்த கிரெடிட் நோட் அங்கே தான், அந்த வெளிநாட்டிலிருந்து அந்த செக் அங்கே தான் வரும். அங்கே தான் வெளிநாட்டு பணமாக அந்த வங்கிக்கு வரும். வெளிநாட்டு பணம் இந்திய பணமாக அந்த நிறுவனத்துக்கு வழங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்? வெளிநாட்டு பணம் வரும்பொழுது இந்திய பணம் பற்றாக்குறையாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? ரிசர்வ் வங்கிகிட்ட சொல்லி, இதே மாதிரி நான் இவ்வளவு ஏற்றுமதி ஆகிருக்கு, இவ்வளவு வந்திருக்குது, எங்களுக்கு பணம் இவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஏற்றுமதியை வைத்து வெளிநாட்டிலேருந்து பணம் வரணுங்க. இங்கே வெளிநாட்டு பணம் வரணும், அப்போ ஏற்றுமதி இருந்தால் தான் வரும். அதனால எல்லாமே தான், எல்லாமே வெளிநாட்டுக்கு நாம வெளிநாட்டிலிருந்து பணம், நமக்கு ஒரு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க பாருங்க என்ஆர்ஐ, அதுவும் அங்கிருந்து பணம் இங்கே வருது பாருங்க, அதுவும் வெளிநாட்டு பணம் தான். நம்ம நாட்டில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கும் பணம் இந்தியாவுக்கு வரும், ஏற்றுமதி செஞ்சா வரும் எல்லாமே. அப்போ வந்து வெளிநாட்டு கரன்சி இங்கே வரணும், வெளிநாட்டு பணம் இந்திய பணமாக மாறணும். இந்திய பணம் வெளிநாட்டுக்கு போனுச்சுன்னா இங்கே குறையும். இப்படி தான் அடிக்கிறாங்க. இன்னும் நிறைய வழிகள் இருக்கு, இன்னும் நிறைய பேசலாம், நிறைய இருக்கிறது. ஆகவே எல்லாமே இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் உழைப்பாளிக்கு பணம் போகும், உழைப்பினால் ஏற்றுமதியாகும், ஏற்றுமதியானால் பணம் புறணும், பணம் வரும். இதே போல தான் ரிசர்வ் வங்கிக்கும் நிறைய சட்டத்திட்டங்கள் விதிகள் இருக்கு. அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் எல்லாம் செயல்படும். அப்படி செயல்பட்டால் தான்
நாடு பொருளாதாரம் எல்லாமே, உலக நாடுகள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போது இலங்கையெல்லாம் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்படைஞ்சதுன்னா அவங்க நோட்டை அடிக்க முடியாது. அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. அது எல்லாம் கட்டுப்பட்டது தான் அரசாங்கம் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனுக்கு அது அப்படியே எலக்ட்ரானிக் கிரெடிட்டாக தான் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் ஏறி இருக்கும். தேவைக்கு அடிச்சுப்பாங்க. திருப்பி அந்த கடனை கொடுக்கும் பொழுது அந்நிய செலாவணி குறைஞ்சிரும். குறையும் பொழுது குறிப்பிட்ட அமௌண்ட்டு கூடுதலாக இருந்ததுன்னா அந்த நோட்டை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க, கட்டி வச்சுருவாங்க. அவ்வளோதான். அங்கே நிறைய பணம் அடிக்கப்பட்டு வழங்கப்படாமல் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அப்படியே அதை தனியாக போயிடும், கணக்குக்கு போயிடும். ஆகவே இப்படித்தான் எப்பொழுதுமே தேவை தான். எல்லாமே எலக்ட்ரானிக்கில் தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அந்நிய செலாவணி எல்லாம் இருக்கும். தேவைப்படும் பொழுது தான் அதை நம்ம அடிப்பாங்க, விடுவாங்க. அப்படி எல்லாமே அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளவு இருக்கும், ஏறு ப்ளஸ்லையும் இருக்கும் மைனஸ்லையும் இருக்கும், ஏறி இறங்கிட்டே இருக்கும். இதை வச்சு தான் ரூபாய் நோட்டு அடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் தகவல் எதுவும் விடுபட்டிருந்தால், தகவல் எதாவது மறந்திருந்தால், சொல்ல மறந்திருந்தால் நான் அடுத்த ஒரு வீடியோவில் பதிவு செய்கிறேன்.